எனக்கு ரொம்ப பிடிச்ச மாண்டேஜ் சாங்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி லைனை சொல்கிறது, ஒரு லைஃப் ஸ்டைலையே சொல்கிறது வந்து அந்த தெரி சாங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த கடைசி அந்த ஃபுல் ஸ்டோரி அதில் அப்படியே இருக்கும். இது வந்து நானும் டைரக்டர் அட்லி அவர்களும் டிஸ்கஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பிரேக்கப் பண்ணி அதில் நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து எங்களுக்கு அது பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் அந்த கேரக்டரோட பார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மொமெண்ட் வந்து அந்த கேரக்டர்ஸில் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கல்யாணம் ஆகட்டும், அவங்க அந்த குழந்தை பிறக்கிற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி வளர்த்துறாங்கன்ற சீன் ஆகட்டும், அந்த குழந்தை நடக்கிறதாகட்டும், அந்த குழந்தை பேசுறது, பர்த்டே பார்ட்டிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து அதை வந்து கோர்வையாக அந்த எமோஷனை வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது வந்து டைரக்டரோட பாயிண்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு கொரியோகிராஃபரோட பாயிண்ட்லேருந்து அந்த சாங்கை பார்க்கும்போது அந்த டைரக்டர் சொல்கிற அந்த கண்டென்ட்டை வந்து அந்த சாங்கோட லென்த்துக்குள்ளே அந்த எமோஷனை வந்து நம்ம ஃபிட் பண்ணோம்.